எவெல்லாம் இந்த மேட்ச் பார்க்கலையோ எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸா இருக்கவே முடியாது. பாதி பேர் எனக்கு தெரிஞ்சுட்டு டெல்லி மேட்ச் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பானுங்க மேட்சை பாதியிலே. பார்த்தவனுங்கன்னா மென்டல் பீஸ் சூப்பரா இருக்கும், நல்லா தூங்குவானுங்க. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி இந்த சொம்பு தூக்கி ஃபேன்ஸ் இருக்கானுங்க தெரியுமா, அவனுங்க பார்த்துருக்க மாட்டானுங்க. அவனுங்க எப்பவுமே அவனுங்க ஆள் ஆடுற மேட்சை மட்டும்தான் பார்ப்பானுங்க. எங்க ஆள் ஆடினாதாங்க நாங்க பார்ப்போம், இல்லை நாங்க பார்க்கவே மாட்டோம் அப்படிம்பானுங்க. அவனுங்களை பத்தி நான் பேச வர்றேன். நான் வந்து ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவனுங்க கண்டிப்பா இந்த மேட்சை பார்த்துருப்பானுங்க. ஒருதியான மேட்ச்ரா. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ஐபிஎல் வந்து இந்த பழையபடி போயிட்டு இந்த எஸ் மேக்ஸ்ல எல்லாம் போடுவாங்க தெரியுமா, ஐபிஎல் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி போயிருச்சு. ஏன்னா நடுவில் அந்த லாக்டவுன் டைம்ல நான் வந்துட்டு கொஞ்சம் ஐபிஎல் வந்துட்டு அந்த ஹைப் இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சில மேட்ச்லாம் வந்துட்டு நல்லா இருந்துப்பா. அந்த டபுள் சூப்பர் ஓவர், இந்த தெவாட்டியா 5-6 அடிக்கிறது, பொலாட்டு சிஎஸ்கே சூட் அடிக்கிறது, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் எடுத்துட்டேன்னா ஐபிஎல் ஒன்றும் அவ்வளவு பயங்கரமான இல்லை. பட் 2023ல இருந்து பழையபடி ஐபிஎல் ஆயிட்டு இன்னைக்கு வேற லெவல்ல இருந்து மேட்ச். அது மட்டும் இல்ல, எல்எஸ்ஜியோட ஓனர் வந்துட்டு வெட்டர்வாவோட என் வீட்டுக்கு வந்தான் ரிஷப் பண்ட தேடி. எப்பா அவன் இங்க இல்லப்பா விசாகப்பட்டினத்துல இருக்கான், அவனை அங்க போய் பாத்துக்கோ அப்படின்னா. ரிஷப் பண்ட்க்கு ஒரே ஒரு வேலை தான், யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஃபக்கிங் ஜாப். ஒரே ஒரு வேலை தான் ரிஷப் பண்ட்க்கு, ஒண்ணுமே இல்லை. ஸ்டம்பிங் பண்ண வேண்டியது, பேட்டிங்ல ஒரு ரன் அடிக்க வேண்டியது. தலைவன் அதுல எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வந்து டக் அவுட் ஆயிட்டு போயிட்டான். கீப்பிங்கும் ஒழுங்கா பண்ணல. லாஸ்ட் அந்த ஸ்டம்பிங் அடிச்சிருந்தா அவன் வின்னு, மேட்ச் முடிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பாவம் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு நம்ம வருவோம். அக்சர் பட்டேல் கேப்டன், கேஎல் ராகுல் வரல, ஏன்னா அவன் வந்துட்டு பேபி வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால அவன் வரல அப்படின்னா. சோ அது மட்டும் இல்ல கைஸ், நான் சொன்னா இல்லையா எல்லா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் கண்டிப்பா ஐபிஎல் வந்துருவானுங்க அப்படின்னு. சாம்பியன்ஸ் டிராஃபி மட்டும்தான் வரலன்னு பாத்தீங்களா, எல்லாம் பர்ஃபெக்டா வந்துட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க், மிச்சல் மார்ஷ் எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க, ரெடி ஐபிஎல்லோட. சோ முதல்ல பேட்டிங் பிடிச்சது யாருன்னா லக்னோ தான். மார்க்ரமும் மிச்சல் மார்ஷ் தான். மிச்சல் மார்ஷ் ஸ்டார்க் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும், எப்படி மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு மிச்சல் மார்ஷ்க்கு போட போறான் அப்படின்றதே ஒரு மாதிரி என்டர்டைனிங்கா இருந்துச்சு. மிச்சல் ஸ்டார்க் ஓவரெல்லாம் பொழந்துட்டான் மார்ஷ். எனக்கு தெரிஞ்சுட்டு அவனும் சரி நிக்கோலஸ் பூரனும் சரி பவுலர்ஸ் நொறுக்கிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு ரன் எல்லாம் கம்மி. நான் ஒரு 230 ஒரு 240 எல்லாம் வரும்னு நினைச்சேன். புரன் அடிச்ச அடி ஸ்டப்ஸ் ஒரு ஓவர் தான் போட்டான். 28 ரன் நிக்கோலஸ் பூரன், 4 6 ஒரு 4. மனுஷனாவே 7 6 அடிச்சிருக்கான். மிச்சல் மார்ஷ் 6 6 அடிச்சிருக்கான். 2 பேரும் 70 சூப்பரா விளையாண்டாங்க. அது மட்டும் இல்ல, டேவிட் மில்லர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பினிஷிங் கொடுத்து முடிச்சிட்டான். பட் மிச்சல் ஸ்டார்க் என்னதான் ஸ்டார்டிங்ல அடி வாங்கியிருந்தாலும் பினிஷிங்ல வந்துட்டு எப்படியோ கொஞ்சம் டைட்டா போட்டு முடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, குல்தீப் யாதவ் சூப்பரா போட்டான்பா. மற்றவனுக்கு எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு சைடு வந்து விக்கெட் போயிட்டே இருந்து. மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், அவ்வளவுதான். இந்த 3 பேர் மட்டும்தான் விளையாண்டானுங்க. பட் எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டே போயிட்டே தான் இருந்தானுங்க. இந்த மேட்ச்லாம் நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை இவனுங்க வந்துட்டு ஜெயிப்பானுங்க அப்படின்னா. கன்ஃபார்மே பண்ணிட்டு எப்படி லக்னோ தான்ப்பா அடிப்பானுங்க அப்படின்னு பார்த்தா மேட்சை தலையில மாத்திட்டானுங்க. வந்தா எல்லாம் அப்செட் ஆயிருப்பான். எனக்கு விசாகப்பட்டினத்துல முக்காவாசி பேர் வந்துட்டு டெல்லி ஃபேன்ஸ் தான், அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் நிக்கோலஸ் பூரன் பத்திலாம் நமக்கு தெரியும். அவன் அடிக்க ஆரம்பிச்சா காட்டடி அடிச்சுட்டு இருப்பான், உட்காந்து ஸ்டேடியமுக்கு மேலாம் அடிச்சுட்டு இருப்பான். செம்மையிலாண்டானுங்க. பட் இங்க வந்தானுங்க ஃபேசர் மெகருக்கு வந்தா. எனக்கு தாகூர்லாம் இருக்கிற ஐடியாவே கிடையாது. நான் தாகூர் வந்துட்டு அன்சோல்ட்ல போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு உள்ள லேண்ட் இருந்தான். வந்தா சூப்பரான ஃபர்ஸ்ட் ஓவர், சூப்பரான ஃபர்ஸ்ட் ஓவர். ஷாகுல் தாகூர் 2 விக்கெட் அதுல எடுத்தான். புறால தூக்கிட்டான், அப்புறம் ஃபேசர் மேக்கருக்கு தூக்கிட்டான். 2 பவரான விக்கெட். அதுக்கப்புறம் ஃபேஃப் கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டாப்பா. ஃபேஃப் டெல்லி ஜெர்சியில பாக்குறது கொஞ்சம் வியர்டா இருந்து. ஓப்பனா சொல்ல போனோம்னா இந்த 2 டீமையும் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருந்து, யார் எந்த டீம், எது லக்னோ எது டெல்லி. ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு அங்க மாறிட்டானா எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவே இருக்கு. எவன் எந்த டீம்ல இது, ஏன்டா மாறி போயிட்டே இருக்கீங்க. மிச்சல் மார்ஷ் வந்துட்டு லக்னோல இருக்கான், பண்ட்டு லக்னோ போயிட்டான். இதெல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்தது. பட் என்னதான் வந்துட்டு டெல்லி வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கினாலும் ஒரு சைடு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இப்ப ஸ்டப்ஸ், அவன் பேர் என்ன, அக்சர் பட்டேல் வரான், அவனுக்கு கொஞ்சம் அடிக்கிறான். ஸ்டப்ஸ் வந்து நல்லா லேண்டான். நான் வந்துட்டு ஸ்டப்ஸ் வரும் போதே போய் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைச்சேன். ஸ்டப்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 2 6 அடிச்சான். பால் தொலைஞ்சிட்டு அதுல புது பால் வாங்கிட்டு வந்தானுங்க, அவுட் ஆயிட்டான். டிஸ்ட்ராக்டா இல்ல பால் நல்லா டேர்ன் ஆச்சா அப்படின்னு தெரியல, பேட்ல பட்டு அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்தா விஐபி ராஜ், நான் அப்படிதான் கூப்பிடுவேன். விஐபி ராஜ் சூப்பரா விளாண்டான்ப்பா. ஆஃப் சைட்லன்னா சும்மா ஒரு 2 6 ஒரு 4 அடிச்சான்ப்பா. செமையா விளாண்டா விஐபி ராஜ். அவன் ஒரு 39 ரன். அர்ஷிதோஷ் தான். அர்ஷிதோஷ் வந்துட்டு எப்பெல்லாம் வரானோ, அர்ஷிதோஷ் சர்மா வந்துட்டு இதே மாதிரிதான் பஞ்சாப்லயும்
அவன் வந்தாலே ஸ்ட்ரைக்ல நிக்க விட்டா 6 அப்படின்ற மாதிரி தான் பவுலர்ஸே பயப்படுறானுங்க. அவனை விக்கெட் எடுக்கவே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. அவனை எப்படியாவது இன்னொரு சைடு தள்ளி விட்டுறணும், இல்ல அவனை அடிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறானுங்க. ஏன்னா இவன் நின்னா அவனை அவுட் ஆகவே முடியாது அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க லக்னோ. 9th விக்கெட், 9 விக்கெட் போயிருச்சு, ஒரு விக்கெட் தான் இருக்கு. அப்ப கூட அவனுக்கு பயப்படுறானுங்க. அவன் தைரியமா ஆடுறான். ஃபர்ஸ்ட் 20 பாலுக்கு 20 ரன் தான் அடிச்சான், 20 பால்ஸ்ல 20 ரன் அடிச்சான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பால்ல 46 ரன் அடிச்சிருக்கான். 11 பால்ல 46 ரன் அடிச்சிருக்கான். என்ன அட்டி, சரியான அட்டி. எனக்கு தெரிஞ்சு லக்னோ ஓனர் மூஞ்செல்லாம் மாறி இருக்கும். சான்ஸ் இருந்துச்சு, எல்லாம் இந்த ரிஷப் பண்ணிட்டானா, அவன் சான்ஸ் இருந்துச்சு. ரிஷப் பண்ண லைட்டா பயந்துட்டான் எனக்கு தெரிஞ்சு. அந்த கேட்சை விட்டுட்டு அந்த LBW அப்பீல் பண்ணும் போதே ஐயோ விட்டுட்டவே, சரி ரிவ்யூ எடுப்போம், ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ எடுத்த மாதிரியே இருந்துச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும் ரிஷப் பண்ணோட பாடி லாங்குவேஜ்லாம். ஏன்னா சாதாரண ஓனர் கிடையாது. LSG-லாம் ஏற்கனவே தெரியும் KL ராகுல் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு. அந்த ஃபியர் இருக்கும். ஏன்னா இந்த மேட்ச்ல தனியா தெரிகிறது யாருன்னா ரிஷப் பண்ட் விட்டு அந்த ஸ்டம்பிங் ஒண்ணு, இன்னொன்னு அந்த பேட்டிங்ல டக் அவுட் ஆனது. பேட்டிங் டக் அவுட் ஆனதெல்லாம் விட்டுருங்க, அது ரிஷப் பண்ட் எப்பவுமே ஆடுறதுதான். வருவான், திடீர்னு அடிப்பான், இல்லையா அவுட் ஆயிடுவான், இல்ல திடீர்னு ஒரு 80 ரன் அடிப்பான் காட்டுத்தனமா. இதுதான் ரிஷப் பண்ட் ஸ்டைல். பட் அந்த ஸ்டம்பிங் அடிச்சிருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும். குல்தீப் யாதவ் கூட வந்ததுக்கு டீசெண்டா ஒரு 4 அடிச்சுட்டு போறான். அந்த அளவு டெல்லியில ஆண்டாங்க. நானே யோசிச்சேன் மேட்ச் முடிஞ்சிருவோம், இப்படி உட்கார்ந்துருப்பேன், சரி மேட்ச் முடிஞ்சிருப்பா, இதுக்கு மேல டெல்லி அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பின்னாடி போவே பார்த்தனா ஒரு விக்கெட் எடுத்துருவாங்க, பார்த்தனா அடிப்பானுங்க திடீர்னு. சே சூப்பர் மேட்ச். அசுதோஷ் வேற லெவல். எப்படி பஞ்சாப் இவனுக்கு விட்டானுங்கன்னு தெரியல. பட் பஞ்சாப் டீம் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே 2 பிளேயர் வச்சுதான் ரீடைன் பண்ணி தான் மீதி எல்லாரையும் எடுத்தானுங்க. இருந்தாலும் இவனை விட்டுருக்க கூடாது. வேற லெவல்ல விளையாண்டான். ஒர்தியான மேட்ச், சூப்பரான மேட்ச்ரா. அப்பாடா, இப்பதான் IPL கொஞ்சம் பீக்ல போற மாதிரி இருக்கு. SRH வந்துட்டு வழக்கம் போல எப்பவும் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போட்டு துண்டக்கான துணியக்கான 250 260 280 தான் நாங்க அடிப்போம் அப்படின்ற மாதிரி அடிக்கிறானுங்க. CSK வழக்கம் போல அந்த ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு இருப்பானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற ஸ்கோரை கஷ்டமா மேட்சை எடுத்துட்டு போய் சாவடிக்கிற வேலை CSK ஓடுது. மும்பை என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியல. மும்பை கொஞ்சம் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு மும்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணுவாங்க. என்னைக்கு மும்பை வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க? என்னைக்கு மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க? எப்பவுமே கடைசி பிடிச்சிட்டு தான் வருவானுங்க. இதான் மும்பையோட வேலை. கொல்கட்டா தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ராஜஸ்தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. ஓப்பனா நான் சொல்றேன், எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பவுலிங் சைட்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பட்லர்ல RCB எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு தான் முக்கியமான மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. பஞ்சாப் வெர்சஸ் குஜராத். எனக்கு பஞ்சாப் டீமை பார்த்தே ஆகணும். 2014ல எனக்கு பஞ்சாப் டீமை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. அதுக்கு அடுத்தது எனக்கு இப்பதான் பஞ்சாப் டீமை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனு, சஹல் வரா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒர்தியான மேட்ச்ப்பா. நான் கூட ஃபர்ஸ்ட் லக்னோ டிசினோட சரி ஏதோ என்ன நடக்க போகுது, அவ்வளவு பெருசா ஒரு இது நடக்க போறதுல வருவானா, மார்ச் அவுட் ஆகிட்டு போறான் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் மார்ச்சும் புரனும் அடிக்க ஆரம்பிச்சோடனே ஓகே இந்த மேட்ச் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்கும், டெல்லி பேட்டிங் பிடிக்கும் கூட இவ்வளோலாம் அடிக்க முடியாதுப்பா. அவனுக்கு பவுலிங், லக்னோ பவுலிங் ஒன்றும் பெரிய பவுலிங் அட்டாக்லாம் இல்லை கைஸ். எல்லாம் ஏதோ புதுசா இருக்கானுங்க. சித்தார்த்ன்றானுங்க, எவனோ ஒருத்தவனா ஷகுல் தாக்கூர் வந்தாவன் எங்க போனானே தெரியல. 2 ஓவர் போட்டா காணாம போயிட்டா ஷகுல் தாக்கூர்லாம். என்ன ஆச்சு, என்ன எது இன்ஜுரியா, ஏன் அவன்கிட்ட கொடுக்கல, மேட்ரே தெரியல. எனக்கு எதுவும் இன்ஜுரியா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஸ்டெயினா இல்ல நிகழ் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா 2 ஓவர் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் காணாம போயிட்டான். அவனே போட்டிருக்கலாமே. பிஷ்னாய் இருக்கிறதுலே ஓவர் ரேட்டர் தலைவர் பிஷ்னாய் தான். அதாவது பிஷ்னாய் பால எவன் வேணாலும் அடிப்பான். பிஷ்னாய் என்னதான் விக்கெட் எடுத்தாலும் அவன் பால்ல அட்டி விழுறது நிச்சயம். இது வந்து ஒத்துக்கோங்க, நீங்க ஒத்துக்கிட அட்டி போங்க. பிஷ்னாய் என்னதான் போட்டு விக்கெட் எடுத்தாலும் அவன் பால்ல அட்டி பொழந்துருவானுங்க. இது நடக்கதான் செய்யும். மற்றபடி டெல்லி என்னதான் இருந்தாலும் விட்டே கொடுக்கல. நான் கூட முடிஞ்சிச்சுரா, ஒவ்வொரு விக்கெட் போகும்போது நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முடிஞ்சு அக்ஷர் பேட்டேல் அவுட், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே ஸ்டம்ப்ஸ் அவுட் ஆனா கொஞ்சம் அடிச்சாங்க. அது மாதிரி VIP அவுட் ஆனா, VIP ராஜ் அவுட் ஆனா முடிஞ்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓகே எனக்கு ஏதோ ஜெயிக்க சான்ஸ் இருக்குப்பா, இன்னைக்கு அசுதோஷ் ஏதோ பண்ண போறான் அப்படின்ற மாதிரி இருந்து சூப்பரான மேட்ச். லக்னோ டெல்லி ஓனருக்கு ஜாலி தாங்க முடியல. லக்னோ ஓனருக்கு வந்துட்டு ஒரு கோபம் இருக்கு, அதை வந்துட்டு வெளியே கொண்டு வர முடியல. எப்படி ஏற்கனவே KL ராகுல போட்டு பகிர்ந்து எடுத்தாச்சு. இப்ப புதுசா ஒருத்தன் கேப்டன் யங்கா இருக்கான் ரிஷப் பண்ட், அவனுக்கு டீம்ல இருந்தா வந்திருக்கான். இப்ப அவனை நோண்டி அவனும் போயிட போறான் அப்படின்ற மாதிரி அவர் அசுதோஷ போய் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குல்தீப் எல்லாம் பேசிட்டு அப்பா நீ என் டீமுக்கு வரியாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நினைக்கணும். பட் செம மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. எப்பவுமே இந்த IPL பொறுத்தவரை கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கீங்களா, மூடிட்டு எல்லா மேட்சும் பாருங்க. நாங்க வந்து இந்த மேட்சை தான் பார்ப்போம்,
இந்த சும்மா அந்த மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க தெரியுமா, மும்பை சிஎஸ்கே அப்படியே 2 பேரும் மூஞ்சி பாக்குற மாதிரி எல் கேமியோ, அந்த ஃபுட்பால் லீக் இந்த ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சிலோனா மாதிரி சீனா போட்டுட்டு இருப்பானுங்க. அப்படிலாம் இல்ல, ரைவல்ரி இருக்கட்டும். முன்னாடி இருந்து எல்லா மேட்சும் ஐபிஎல் நல்லா தான் இருக்கும். இப்ப வந்துட்டு இந்த சும்மா இந்த ஹைப் ஏத்துறதுக்காண்டி இந்த இந்தியா பாகிஸ்தான் ஹைப் ஏத்துவாங்க தெரியுமா, அந்த ஒன் சைடு ரைவல்ரி. ஆதி காலத்துல இருந்து இந்தியா பாகிஸ்தான் எப்பவும் நம்ம தான் பாகிஸ்தானை போட்டு சூப் தடி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப இந்த ரைவல்ரி ஆயிட்டு மும்பையும் சிஎஸ்கேவும் வரானுங்க. நார்மலான ஒரு மேட்ச் தான் போகுது, கிளம்பி போயிடுறாங்க. ஒரு ஹீட் இல்ல, அந்த பொலாட் இருக்கும் போல ஒரு ஹீட் இருக்கும், அப்படியே ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபயர் இருக்கும். இப்ப அது மாதிரி எதுவுமே இல்லை ஓப்பனா சொல்ல போனோம்னா ஒரு மாதிரி நார்மல் மேட்ச் மாதிரி தான் இருக்கு. அதனால அப்படிலாம் இந்த ரைவல்ரி இந்த டிவில வர அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தெல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமா போடுவானுங்க. இப்பவே பாருங்க, நாளைக்கு குஜராத் பஞ்சாப் மேட்ச் இருக்கு, அதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டானுங்க. குஜராத் மும்பை மேட்சுக்கு போட்டுருவாங்க, ஹர்திக் பாண்டியா வர்சஸ் சுமன் கில் என்ன நடக்கும் அப்படின்றானுங்க. அதனால இந்த இதெல்லாம் பாக்காதீங்க, பழையபடி எல்லா மேட்சையும் பார்த்துட்டு இருங்க. இப்பதான் ஐபிஎல் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி கொஞ்சம் அந்த 2023ல இருந்து கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஓவர் பாக்குற ஐபிஎல்ல எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சென்னையில வந்துட்டு எல்லா ஸ்டேடியம்ல வந்துட்டு எல்லா கிரௌடும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்துட்டு எல்லா ஸ்டேடியமே வந்துட்டு பயங்கரமா ஒரு எப்படி சொல்ல ஒரு வைபான மாதிரி ஆயிட்டு. ஆனா ஸ்கோர் கார்டு இருக்கிறதுலே மட்டமான ஸ்கோர் கார்டு இந்த வருஷம் ஸ்கோர் கார்டு தான். இதுக்கு பழைய ஸ்கோர் கார்டு 2008 ஸ்கோர் கார்டே பரவாயில்ல. என்னடா ஸ்கோர் கார்டு அதெல்லாம். இன்னைக்கு டெல்லி மேட்ச் ஸ்கோர் கார்டு பாருங்களேன், கீழே ப்ளூ கலர்ல இருக்கு, அதுல ரெட் கலர்ல ஸ்கோர் வருது. என்னடா அது, உட்காந்து யோசிக்கவே மாட்டீங்களாடா, எடிட்டிங்களா யோசிக்கவே மாட்டீங்களா? அது மட்டும் இல்ல, ஸ்கோர் கார்டு மட்டும்தான் அப்படி இருக்கு. பார்த்தோன்னா அந்த லோகோ பிக்சர் வரும்ல, அந்த ஸ்குவாடோட பிக்சர், அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. பழைய அந்த 2011ல இருந்துட்டு ஒரு 17 வரலாம் அந்த லோகோ அந்த ஸ்கோர் கார்டுலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் 2011 to 13 அந்த ஸ்கோர் கார்டு வச்சிருப்பானுங்க. எப்படி இருக்கும்னா அந்த ஒரு வீடியோ கேம் மாதிரி வரும், சின்னதா இருக்கும், ப்ளூ 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 அப்படி ஒரு மியூசிக் வரும். இப்ப யாராவது ஒருத்தர் 50 போட்டாங்க அப்படின்னா மைக்கர்சி அந்த நம்பர் வரும், சுத்தி இப்படி வீடியோ கேம் மாதிரி அந்த எவ்வளவு 4 அடிச்சிருக்காரு எவ்வளவு 6 அடிச்சிருக்காரு அதை அப்படியே காமிச்சிட்டே இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப வர்றதெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்ல வேஸ்டா இருக்கு. இப்ப விராட் கோலி வரான்னு வச்சுக்கோங்களேன், நேத்து இப்ப விராட் கோலி வந்தானா எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான் விராட் கோலி, அதெல்லாம் காமிக்கும் போது எதுவுமே ஆக்வர்டா இருக்கு, பார்க்க நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த 2015-14 ஐபிஎல் உள்ள அந்த ஸ்கோர் கார்டெல்லாம் பாருங்க ஃபேஸோட போடுவானுங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். பட் இப்போ வந்துட்டு அந்த ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. இன்னைக்கு இந்த ஸ்கோர் கார்டெல்லாம் பார்க்கும்போது பார்க்க வேண்டியதா இருக்கு, உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. எதிரா ஸ்கோர் இன்னைக்கு டிசி ஸ்கோர் கார்டு கன்றாவியா இருக்குண்ணா, ப்ளூ ரெட்டா என்னடா அதெல்லாம் பார்க்கவே என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஸ்கோர் கார்டு பார்க்க சப்பையா இருக்கு. எத்தனை ஒருத்த அவுட் ஆகிட்டு போனோன்னா எத்தனை 6 அடிச்சான் எத்தனை 4 அடிச்சான் எதுவுமே போடல, அப்படியே ஒரு மாதிரி சின்னதா ஆக்கிட்டானுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். முன்னாடிலாம் வந்துட்டு ஐபிஎல் ஆடுலாம் வந்துட்டு கொட்டூரமா வைப்பானுங்க, அடியே புல்லரிக்கும். ஒரு மாதிரி ஐபிஎல் ஆடு ஒரு வோடஃபோன் ஆடுக்கு ஒரு ஃபேமஸா ஏதாவது இருக்கும், ஒரு சாங் இருக்கும், இந்த ஜம்பிங் ஜப்பான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் வந்துட்டு எப்போது ஃபேமஸ் ஆகும் அந்த ஐபிஎல் வந்துட்டு. இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஐபிஎல் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் மேட்ச் தான் ஓதியா இருக்கு. பிச் அப்படி வச்சிருக்கானுங்க, பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அடிச்சு சாவடிங்கன்னா எல்லாரையும் போட்டு கிரௌடெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் பிச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்ச் இருக்குது. பட் ஒர்தியான மேட்ச் எனக்கு தெரிஞ்சு. இதே மாதிரி போன வருஷம் ஒரு மேட்ச் நடந்துச்சு, இந்த குஜராத்துக்கும் மும்பைக்கும். ஹர்திக் பாண்டியா குஜராத்ல இருந்துட்டு மும்பைக்கு போகும்போது இதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கு. டெல்லியில இருந்துட்டு இவன் லக்னோ போறான், இந்த மேட்ச் க்ளோஸ்ல போய் தோக்குறானுங்க. அதுவும் ரிஷப் பண்டல அந்த மேட்ச்லயும் அப்படிதான். ஹர்திக் மேட்ச் ஈஸியா வின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரோஹித் சர்மா செம்ம ஸ்டார்ட் கொடுப்பான், நல்லா போற மாதிரி இருக்கும். கடைசி ஹர்திக் பாண்டியா கையில தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். அவுட் ஆயிடுவான் ஹர்திக் பாண்டியா. எல்லாரும் அவனை போட்டு கிண்டல் அடிப்பானுங்க, சார்பின்னு கிண்டல் அடிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த மேட்ச் ரிஷப் பண்ட் விட்டுட்டா சொல்ல போனா. அது கொஞ்சம் கஷ்டம் தான், பேட்ல பட்டு கேட்ச் பிடிச்சு ஸ்டம்பிங் அடிக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் காஷியஸா தான் இருக்கணும். ஒரு கேப்டனா இருந்துட்டு அப்படிலாம் விடக்கூடாது. ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது அதுக்கெல்லாம். ரிஷப் பண்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. ஃபியூச்சர் ஸ்டார் அவன் அதெல்லாம் பிடிக்க வேண்டாமா. அதை விட்டோன்னா அவன் மூஞ்சே மாறிட்டு, ரிஷப் பண்ட் மூஞ்சே. அதை ரிவ்யூ எடுக்கும் போதே அவன் மைண்ட்ல வந்துட்டு ஐயோ அவனுக்கு டீம்மேட்டுக்கே தெரியுது ரிஷப் பண்ட் தான் விட்டுட்டான், ஐயோ அவன் அடிச்சிருந்தா அவுட்டு அப்படின்னு. ஆனா ரிஷப் பண்ட் அதை ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான், எல்பிடபிள்யூ காலில் பட்டுருச்சு இல்லாட்டா நாங்க பிடிச்சிருப்போம் அப்படின்னு. சோ என்னமோ ஒண்ணு, அக்ஷர் பட்டேலுக்கு நிம்மதியா இருக்குப்பா, எப்பா கேப்டனா இருந்த ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு. கெவின் பீட்டர்சன் எனக்கு தெரிஞ்சு பல்டி அடிச்சிருப்பான். கெவின் பீட்டர்சன்னா எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் போது 2 விக்கெட் விழுந்துட்டுன்னு நினைக்கிறேன். கெவின் பீட்டர்சன் பேசிட்டு இருக்கும்போது உட்காந்து கலாச்சிட்டு இருக்கானுங்க டக் அவுட்ல உட்காந்துட்டு. கமெண்டேட்டர்ஸ் எல்லாம், கமெண்டேட்டர்ல யார் இருந்தான்னு தெரியல. அப்போ சாஸ்திரியா இல்ல ஹைடனா யாருன்னு தெரியல, கிளார்க்கா யாரெல்லாம் தெரியல, உட்காந்து கலாச்சிட்டு இருந்தாங்க கெவின் பீட்டர்சன் உட்காந்து. செம்ம ஹாப்பியா இருந்தான்ப்பா கெவின் பீட்டர்சன் உட்காந்து. ஸோ மேட்ச் வந்து ஓதியான மேட்ச்.
ஐபிஎல் இப்பதான் கொஞ்சம் ஹீட் ஆகுது. நாளைக்கு கண்டிப்பா மேட்ச் பார்க்கணும். பஞ்சாப் எப்படி இருக்கு அப்படின்னு. உண்மையிலே பஞ்சாப் அடிப்பானுங்களா? ரிக்கி பாண்டின் கோச், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனு, சூப்பரா இருக்க போகுது. அதுவும் இல்லாம குஜராத் எப்படி வராங்கன்னு பார்ப்போம். சிராஜ் அங்க இருப்பான், பட்லர் அங்க இருப்பான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சோ வீடியோக்கு லைக் போடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video and remember it, always be on top. Cheers.